ரீசெண்டாக ஒரு 14 வயசு பையன் அம்மாவை கத்திரிக்கோளால் குத்திட்டான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படிச்சேன்னு கேட்டதுக்கு. இது வந்து நம்ம கிரைம் ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறத, இது சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எமோஷனல் வல்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வல்கனோக்குள்ளே லாவாக இருக்கும், அதாவது இந்த எரிமலை குழம்புன்னு இருக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது வெடிச்சு சிதறிடும். நம்ம ஃபீலிங்ஸும் அப்படி தாங்க. யாராவது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தா அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு நாள் கோவம் மாதிரி அது வெடிச்சிடும். இப்போ மேபி அவங்க அம்மா படிச்சியான்னு டெய்லி கேட்டுகிட்டே இருந்திருக்கலாம். சரி, அவங்க அன்பாக கேட்டாலும் கூட இந்த வயசில் வந்து அது வந்து ஒரு அழுத்தமாக தான் வந்து தோணும். ஸோ நான் இந்த பையன் பண்ணதை வந்து நியாயப்படுத்த விரும்பலை. பிகாஸ் இது கண்டிப்பாக தப்பு தான். அவன் லைஃபே வந்து அது வந்து ஒரு ஸ்பாயில் பண்ணும். இங்கே பெற்றோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப கவலை தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா பெற்றோரும் குழந்தைங்களை எப்படியா மேலே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. பட் குழந்தைகள் எவ்வளோ தூரம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தெரியலை. ஸோ ரெண்டு தரப்புலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. ஓவர் ப்ரெஷர் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதான் குழந்தைகள்கிட்டையும். இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது, அம்மா அப்பா சொல்கிறது கண்ட்ரோல் இல்லைங்க, கன்சர்ன். நீங்கள் நல்லா ஆகணுன்றது தான். பட் பேரண்ட்டும் ரொம்ப உங்கள் குழந்தைங்கள ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஸோ யார் மேலே தப்பு? இங்கே அந்த அம்மா மேலே, அந்த பையன் மேலே, இல்லை நம்ம சொசைட்டி மேலே? ஸோ உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.